வெல்கம் டு ஃபோட்டோகிராஃபர் வாழ்க்கை நாள் 16. நண்பர்களே, ஊர் பயணம்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி சென்னைக்கு ரிட்டனு. போகும்போதே பெரிய டாஸ்கோட தான் போகிறேன். 4 மணிக்கு தாம்பரத்துலேருந்து குண்டூருக்கு ட்ரெயின். ஆனால் நான் ஊர்லேருந்தே ஆஃப்டர்நூன் 12க்கு தான் கிளம்புறேன். ஆஃபீஸ் போய்ட்டு திங்ஸ் எடுத்துகிட்டு எப்படியாச்சும் ட்ரெயினை பிடிக்கணும். 4 மணி ட்ரெயினுக்கு 3:30 மணிக்கு இப்போ தான் குளத்தூர்லேருந்து கிளம்புறோம். தாம்பரம் போகணும். ஆக்சுவலாக 20 கிலோமீட்டர்ஸ். ஐயோ நண்பர்களே, ஒரு வழியாக வந்துட்டோம். எப்படியும் அடிச்சு போடுச்சு. நீங்கள் வந்தீங்க, அப்போ நான் வரல. நண்பர்களே, இப்போ என்னாச்சுன்னா கூட வந்த நண்பர் ஒருத்தர் இதுதான் நம்ம ட்ரெயின், ஆப்பை நம்பாதன்னு சொல்லி ஏற்றி விட்டாரு. அப்புறம் தான் தெரியுது நண்பர்களே என்ன சொல்றதே தெரியல. ட்ரெயின் மாறி ஏறியாச்சு. அவர் பார்த்த நம்பர் என்னமோ கரெக்டு தான். ஆனால் அந்த ட்ரெயின் வெனஸ்டே சாட்டர்டே மட்டும்தான் அந்த ரூட்டு போகுமா. இது தெரியாத நாங்கள் அந்த ட்ரெயினில் ஏறி சம்பவம் ஆயிடுச்சு. சரின்னு நாங்களும் எக்மோர் இறங்கிட்டோம். அங்கே எப்படியோ அந்த ட்ரெயினோட ஸ்டாப்பிங்கும் இருந்துச்சு. எப்படியோ ட்ரெயினை பிடிச்சாச்சுன்னு உள்ளே ஏறினா இன்னொரு ப்ராப்ளம். நண்பர்களே, ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு ஹைதராபாத் வர வேண்டிய 2 பேர் வரல. அவங்களுக்கு பதிலாக 2 பேரை கூட்டிகிட்டு போயிட்டோம். டிக்கெட் அவங்க நேமில் இருக்கிறதுனால அந்த டிசி அவரோட பங்குக்கு எங்களை போட்டு செஞ்சுட்டாரு. அப்புறம் 4K ஃபைனை கட்டிட்டு போத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். ஸ்விக்கியில் அடுத்த ஸ்டேஷனுக்கு 8 மணிக்கே சாப்பாடு ஆர்டர் போட்டிருந்தேன். ட்ரெயின் 3 hours டிலேல இப்போ 11க்கு கூட ஃபுட்டு கிடைக்கல. ஆனால் அப்படி இப்படின்னு எப்படியோ 3 மணி நேரம் கழிச்சு சாப்பாடும் கைக்கு வந்துச்சு. நண்பர்களே, திரும்ப என்னன்னா, சாப்பாடு சரியான காரம். ஆந்திரா ஃபுட்டு யாருக்குமே செட் ஆகலை. சேத்துலேயும் அடி வாங்கி சோத்துலேயும் அடி வாங்கி எப்படியோ கஷ்டப்பட்டு குண்டூரை போய் சேர்ந்துட்டேன். அங்கே போனால் ஆட்டோ நண்பர் இன்னும் சிக்கன் கொடுக்குறாரு. ஏறினா ஒரு ஆட்டோவில் தான் ஏறணுன்னு 2 ஆட்டோ கேட்டால் தரமாட்டேன்னு வேற சொல்லி ஒரு ஆட்டோவில் போட்டு எங்களை அடிச்சு கூப்பிட்டு போயிட்டாரு. ரூமுக்கு வந்தவொடனே தூக்க பையன் வேற என்னை போட்டு சரியான அடி அடிச்சான். அப்படியே போய் படுத்துட்டேன். சரி நண்பர்களே, காணொலி இதோட முடிவுக்கு வருது. வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.